கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய வருடத்தின் முதலாம் ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளும் உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு முக்கியமான குணநலன்கள், குணாதிசயங்கள் என்று பார்த்தால் ஒருவேளை நாம் இரண்டு காரியங்களை நாம் கூறலாம். முதலாவது, நமக்கு இருக்க வேண்டியது நன்றியுள்ள இருதயம். கடந்த 2024ஆம் ஆண்டு தேவன் நம்மோடு கூட இருந்தார், நம்மை கரம் பிடித்து வழி நடத்தினார், நம்முடைய தேவைகளை சந்தித்தார். அதற்காக அவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த 2024ஆம் ஆண்டில் கூட ஒருவேளை ஒரு சில காரியங்கள் நமக்கு பிடிக்காத காரியங்களாக அல்லது நமது மனதிற்கு ஒரு வேதனை கொடுக்கக்கூடிய காரியங்களாக இருந்தால் கூட அவைகளையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தம் நம்முடைய சித்தத்தை விட மேலானது என்பதை உணர்ந்தவர்களாக அவருக்கு நன்றி அறிதலோடு இருப்போம். இரண்டாவது குணநலன் என்று பார்த்தால் நமக்கு இருக்க வேண்டியது ஒரு நம்பிக்கையுள்ள இருதயம். இந்த 2025ஆம் ஆண்டை நம்ம நோக்கி பார்த்தால் we don't know what 2025 holds for us, இல்லையா? எனவே அதை குறித்தான ஒரு பயமோ ஆன்சைட்டியோ இல்லாமல் இம்மட்டும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தின தேவன் இந்த புதிய ஆண்டிலும் நம்மோடு கூட இருப்பார், நம்மை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையுள்ள இருதயத்தோடு நாம் இருப்போம். எனவே இந்த ஒரு நன்றியுள்ள இருதயம் மற்றும் நம்பிக்கையுள்ள இருதயத்தோடு நாம் இந்த ஆராதனை வேளையில் நாம் பிரவேசிப்போம். சபையார் ஆராதனை அழைப்பிற்கு எழுதி நிற்கவும். வேதத்தில் விதமாக பார்க்கிறோம், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று நான் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. நாம் அமர்ந்திருந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குறிப்பாக கர்த்தாவே, கடந்த 2024ஆம் ஆண்டுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது கிருபை சுவாமி எங்களோடு கூட இருந்தது. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர். எங்களது இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி உமது கிருபையும் உமது ஆறுதலும் எங்களோடு கூட இருந்தபடியாக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த புது வருடத்தை காணத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு நீர் கிருபை செய்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புது வருடத்திலும் சுவாமி நாங்கள் உண்மை சார்ந்து உண்மையில் எங்களது முழு நம்பிக்கையும் வைத்தவர்களாக வாழத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். நீரே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு போதுமானவராக இருக்க வேண்டுமாறு நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையும் ஒரு காரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நீரே பொறுப்பேற்று அதை வழிநடத்தி தாரும். குறிப்பாக கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரத்தக்கதாக, உமது அந்த மெல்லிய சத்தத்தை கர்த்தாவே நாங்கள் கேட்கத்தக்கதாக தேவர் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையில் நாம் நமது ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று தொடக்க பாடலாக திரையில் காணப்படும் எப்போதும் இயேசுநாதா என்ற பாடலை பாடுவோம். Good.
நின்றவாறே நாம் தொடர்ந்து நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக பொதுவான பாவ அறிக்கையை நாம் ஒன்றாக சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு ஓய்வு அடைந்திருக்கிறோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தக்கவரை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய மூலமாய் மனிதர்களுக்கு அர்த்தம் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே வாக்கியம் உள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் தோல்வியாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். இறக்கமுள்ள பிதாவே, நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெரிந்த புத்தியும் நாம் தொடர்ந்து நின்றவாறே அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை பாடலாக நாம் ஏறெடுப்போம். Oh
சிறுவர்களுக்கான ஜெபம் ஏறெடுக்கப்படும். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளையிலே சுவாமி, அருமையான எங்கள் திருச்சபைக்கு சொத்தாக கொடுத்த இந்த குழந்தைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இவர்கள் மேல் கண் நோக்கமாக இருக்கிறீர், இவர்களை நீர் நேசிக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நாங்களும் இவர்களுடைய தேவைகளுக்காக உம்முடைய திருப்பாதம் பணிகிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான சிறு பிள்ளைகள் உம்மிடத்தில் வர நீர் எப்பொழுதும் வாஞ்சியாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் வேதத்தின் மூலமாக அறிகிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆண்டவரே, இந்த திருச்சபை சரியான வகையில் பராமரிக்கவும் பாதுகாக்கவும் நாங்கள் எல்லோரும் இவர்கள் மேல் நோக்கமாக இருந்து கர்த்தாவே, திருச்சபையின் தூண்களாக இவர்கள் எழும்புவதற்கு எங்களால் ஆனதை செய்யவும் கர்த்தர் கிருபையும் தயவும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான வேலையில் ஆண்டவரை படித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னை நோக்கி கேட்க கடவன் என்று சொன்ன ஆண்டவரே, கர்த்தாவே, சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் நீரல்லவா. பிள்ளைகளுடைய எல்லா படிப்பின் போராட்டத்திலும் ஆண்டவரை சேலஞ்சஸிலும் கர்த்தர் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, அவர்கள் எழும்பி பிரகாசிக்கிறது உம்முடைய சித்தமாக இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று எழுதியிருக்கிறதே ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் இயேசு என்ற நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் கர்த்தாவே, இவர்களை நீர் உயர்ந்த அடைக்கலத்திலே உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய வகையிலும் வைக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இவர்கள் மீது பொல்லாங்கன் கண் போடாதபடி உம்முடைய இரத்த கோட்டைக்குள் இவர்களை மூடி மறைத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகளை எந்த வியாதியும் எந்த விக்கனமும் பொல்லாங்கனுடைய கண்ணும் இவர்கள் மேல் விழாதபடி கர்த்தர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து கொள்ள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. நல்ல நட்பின் வட்டாரத்தை இவர்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இவர்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் சுவாமி. உலகத்தின் மாய்மாலமும் மாயையும் இவர்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் தெளிந்த புத்தியும் ஞானத்தையும் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். நம்முடைய சங்காத தூதர்களை இவர்களுக்கு நீர் காவலாக வைத்து கர்த்தாவே, பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கிறதை திருச்சபையாக குடும்பமாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை போற்ற கிருபையும் தயவும் பாராட்டுங்க சுவாமி. கர்த்தாவே, வெளியூருக்கு சென்றிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க சுவாமி. அவர்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். சுகபத்திரமாக ஆண்டவரே அவர்கள் ஊர் திரும்பவும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே அவர்கள் காணப்படவும் கிருபையும் தயவும் பாராட்டுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்மை அறிகிற அறிவிலே பிள்ளைகள் வளர தேவ கிருபை தேவ தயவு பிள்ளைகள் மேல் இருக்குமாறு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. திருச்சபைக்காக ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அன்பான திருச்சபைக்காக உம்முடைய சமூகத்திலே நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த திருச்சபையை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் நீர் முடிசூட்டுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஓய்வு நாளின் காலை வேளையில் சுகபல ஜீவனோடு நாங்கள் திருச்சபையிலே காணப்படவும் உம்மை துதிக்கவும் போற்றவும் புகழவும் கர்த்தர் பாராட்டிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்குறைகளை எல்லாம் ஒரு விசை உம்முடைய சமூகத்திலே திருப்பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் குறை உள்ளவர்கள் என்றும் நீர் நிறைவான ஆண்டவர் என்றும் ஆண்டவரே இந்த நேரத்திலே மனமாற ஆண்டவரே நாங்கள் அறிக்கையிட்டு உம்முடைய திருப்பாதம் பணிகிறோம் சுவாமி. கர்த்தர் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் எங்களை ஆண்டவரே இரக்கமுள்ள கண்களால் பார்த்து தயவாய் எங்களை நோக்கி கர்த்தாவே எங்கள் மேல் நீர் கிருபையாக இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களிடத்தில் ஆண்டவரே உடல் முடியாதவர்கள் உண்டு சுவாமி, பலவீனர்கள் உண்டு
ஆண்டவரே ஸ்பிரிச்சுவலாக போராட்டத்தில் உள்ளவர்கள் உண்டு சுவாமி. வாழ்க்கையின் உறவுகள் பிரச்சனையில் உள்ள மக்கள் எங்கள் மத்தியிலே உண்டு சுவாமி. எல்லாரையும் உடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சிலுவையின் அடிவாரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எல்லா ஆண்டவரே போராட்டத்தையும் மேற்கொள்ளக்கூடிய அந்த சிலுவையின் நிழல் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மேல் விழுவதாக சுவாமி. கர்த்தர் பெரிய அற்புத அடையாளங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்து சுவாமி, அவைகள் உடைய திரு ஆலயத்திலே சாட்சியாக ஒழிக்கத்தக்கதாக கிருபையும் தயவும் பாராட்டுங்க சுவாமி. கர்த்தாவை இன்றைக்கும் பிறந்தநாளை கொண்டாடுகிற அருமையான சகோதர சகோதரிகளை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி ஜோயன்னா லீடாவை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ரம்யா அல்ஃப்ரெடை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. சகோதரி நதாஷா நமீராவை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரன் ஜோஷுவா ரவீந்திரனை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பிறந்தநாளை கொண்டாடுகிற இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தொட்டு ஆசிர்வதித்து ஆண்டவரே இவருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அங்கீகரித்து இந்த புதிய வருடம் இவருடைய வாழ்க்கையிலே சகல நன்மைகளும் திருப்தியாய் ஆண்டவரே சம்பூரணமாய் கிடைக்கிற ஆண்டாக இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தரை அறிகிற அறிவிலே அவர்கள் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் கிட்டி சேர நீர் கிருபையும் தயவும் பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு சகலவித நன்மையும் சகலவித தேவைகளும் பூர்த்தி செய்கிற ஆண்டாக இருக்கட்டும். கர்த்தாவே, நீர் இவர்களுடைய எல்லா போராட்டத்திலும் ஆண்டவரே இவர்கள் மேற்கொள்ளத்தக்கதாக கூட இருந்து வழிநடத்தி கர்த்தாவே இவர்களுடைய வாழ்க்கையை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்ட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. உம்முடைய தயவு கூட இருக்கட்டும், கிருபை கூட இருக்கட்டும். கர்த்தாவே, ஆண்டவரே, இவர்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே உம்மிடத்தில் சகலமும் இருக்கிறது என்பதில் உறுதியாயிருந்து விசுவாசத்திலே ஆண்டவரே காத்துக்கொள்ள நீர் கிருபையும் தயவும் செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த புதிய வருடத்திலே சுவாமி பழைய போராட்டங்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் சுவாமி. எல்லாவற்றையும் நீர் புதிதாக்குற தேவன் அல்லவா. ஆண்டவரே, இந்த பிறந்தநாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே திருச்சபையாக உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. பலப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிற அன்பான சகோதர சகோதரிகளை உடைய சமூகத்திலே திருச்சபையாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். மிஸ்டர் குருசுவாமி வேலுச்சாமி, சகோதரி சுப்புலட்சுமி ராமச்சந்திரன் அவர்களுடைய உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தனித்திருந்தவர்களை இல்லறத்திலே நீர் இணைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராபர்ட் தேவ சகாயத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அதே போல் மிஸ்டர் பால்ராஜ் பிகைன் தேவராஜன் மற்றும் சகோதரி தர்மராஜ் ஸ்வீட்டி எஸ்ஸரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இவருடைய இல்லற வாழ்க்கையிலே கர்த்தர் தலைவராக இருந்து சகலத்தையும் நேர்த்தியாய் நடத்தி தேவைகளையெல்லாம் சந்தித்து குடும்பத்திலே ஆண்டவரே இருவர் மட்டுமல்ல நீரும் மூன்றாவது ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தராக அந்த குடும்பத்திலே இருந்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். சகலத்தையும் ஆண்டவரே அவர்களுக்கு அனுகூலமாய் ஆக்கி தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நீர் அவர்களை நேசிப்பது போல கர்த்தாவே அவர்களுக்கு இருவருடைய அன்பின் ஆண்டவரே ஊற்று ஒருபோதும் குறைந்து விடாதபடி ஆண்டவரே எப்பொழுதும் செழித்தோங்க நீர் கிருபையும் தயவும் செய்யுங்க சுவாமி. கணவன் முறை உறவு, பிள்ளைகள் பெற்றோர் உறவிலே சுவாமி ஒரு புதிய மாற்றங்கள் வளர்ச்சி ஏற்பட நீர் கிருபையும் தயவும் செய்யுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு சகலவித ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற ஆண்டாக அமைய ஆண்டவரே உடைய திருப்பாதம் பணிகிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் ஆண்டவரே கண்ணீரோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மீண்டுமாக உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு ஆண்டவரே உடன்படிக்கை செய்திருக்கிறீர். இன்றைக்கும் உடன்படிக்கை ஞாயிறிலே நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை நம்பி ஆண்டவரை விசுவாசத்திலே பலப்படும் போது கர்த்தர் சகலத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஒரு முறை ஆண்டவரே இந்த நேரத்திலே உடைய சமூகத்திலே அறிக்கையிடுகிறோம். எங்களுடைய விசுவாசத்திலே எந்த வகையிலும் குறைச்சல் இல்லாதபடி கர்த்தாவே நாங்கள் உம்முடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் பயந்து நடந்து தவறும்போது உம்முடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு எங்களை சரிப்படுத்தி கொண்டு கர்த்தாவே உம்முடைய ஒப்புரவாக கர்த்தர் கிருபையும் தயவும் செய்யுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் திருச்சபையின் தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
திருச்சபையிலே சுவாமி நீர் கொடுத்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். குறைவுள்ள எங்களையும் நம்பி ஆண்டவரே இந்த கனமான ஊழியங்களை நீர் கொடுத்திருக்கிறீர். கர்த்தாவே, இந்த ஊழியங்களை செய்யத்தக்கதாக திருச்சபையிலே பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபையும் தயவும் செய்யுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே, இந்த சளி பிரச்சனை ஒவ்வொருவருக்கும் இருக்குது, இந்த இருமல் பிரச்சனை ஒவ்வொருவருக்கும் இருக்குது சுவாமி. இதிலிருந்து ஒவ்வொருவரையும் நீர் மீட்டு கொள்ள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நல்ல உடல் சுகத்தையும் பலத்தையும் உற்சாகத்தையும் ஆவியும் தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். வேலை இடத்திலே அதிகாரிகள் கண்ணிலே தயவு கிடைக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். குடும்பங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இங்கு வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக எங்கள் மத்தியிலே உலாகிற தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீர் பலப்படுத்தி ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக அவர்களை இடைக்கட்டி நீர் அனுப்ப வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி சுவாமி. எங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நீர் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய திருச்சபைக்காகவும் ஈட்டக்கிற்காகவும் உடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களுடைய மாநாட்டிற்காக தேவைகளுக்காக உம்முடைய திருப்பாதம் பணிகிறோம். திருச்சபையாக உம்முடைய திருப்பாதம் பணிகிறோம் சுவாமி. கர்த்தர் ஆண்டவரே, இந்த மாநாடு எதற்காக நீர் உருவாக்கி இருக்கிறீரோ அந்த நோக்கம் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டும் நிறைவேறவும், கர்த்தாவை அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவும், கர்த்தாவை எங்களால் நடக்கிற ஊழியங்களின் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் பயன்பெறவும் ஆண்டவரே கிருபையும் தயவும் செய்யுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய சிங்கை தேசத்திற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய தேசத்தை நீர் ஆசீர்வதித்து எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து, கர்த்தாவே, தலைவர்கள் ஆண்டவரை ஏழை ஜனங்களுக்கு வேண்டிய சகல நியாயமான காரியங்களை செய்யவும், கர்த்தாவை தலைவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து, இது ஆண்டவரே பழைய ஆன்டியோக்கை போல ஆண்டவர் உலக நாடுகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற இடமாக மாற நீர் கிருபையும் தயவு செய்யுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் இப்படியாக வேண்ட மறந்த இகபர நன்மைகளால் வந்தவர்களையும் இங்கு வராமல் ஆண்டவரே உடல் முடியாத காரணத்தினாலோ மற்ற எந்த காரணத்தினாலோ வீட்டில் இருக்கிறவர்களையும் சுவாமி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் திருச்சபையாக உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமேன். பரமண்டல ஜெபத்தை பாடலாக பாடலாம். எங்கள்
இந்த ஞாயிறை நாம் உடன்படிக்கை ஞாயிறாக பிளட்ஜ் சண்டேயாக அல்லது கவர்னன்ஸ் சண்டேயாக நாம் அனுசரிக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இந்த ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். உடன்படிக்கை படிவம் பிளட்ஜ் ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். இதில் கிடைக்காதவர்கள் அஷர்ஸ் உங்களோட இந்த முதல் காணிக்கையை கலெக்ட் பண்ண வரும்பொழுது அவரிடமிருந்து நீங்கள் இந்த ஃபார்மை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஃபார்மில் உங்களுடைய பெயர், மாதாந்திர தசமபாகம், மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கை மற்றும் கட்டட பராமரிப்பு அமௌண்ட், நீங்கள் இந்த வருஷம் எவ்வளவு பொருத்தனை செய்ய விரும்புகிறீர்களோ அந்த அமௌண்ட் இதில் எழுதி உங்களுடைய பெயரையும் எழுதி பின்பாக இங்கு இந்த இரண்டாவது காணிக்கை முடிந்தவுடன், இரண்டாவது காணிக்கையை அர்ப்பண கீதம் பாடி முடிந்தவுடன் முன்பாக இங்கு உள்ள இந்த எல்லோ பாக்ஸில் உங்களுடைய உடன்படிக்கை படிவத்தை நீங்கள் போட்டு விடலாம். இதில் இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்கப்பட்டுள்ளது, அதாவது ரிசிப்ட் என்பதாக. அதாவது உங்களுடைய பொருத்தனைகளுக்கு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கொடுக்க இருக்கிற அந்த தசமபாக சோத்திர காணிகளுக்கு நீங்கள் ரிசிப்ட் பெற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த கட்டத்தை நீங்கள் டிக் செய்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் அதில் எழுதிவிடுங்கள். அப்பொழுது ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ரிசிப்ட் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பப்படும். பர்சனலாக ரசீது வழங்கப்படாது. ஒருவேளை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பெற விரும்பாமல் வழக்கம் போல் எப்பொழுதுமே நேரில் பெற்றுக்கொள்ள விரும்பினால் நோ என்ற அந்த கட்டத்தை நீங்கள் டிக் செய்து விடவும். இவ்வாறு செய்வது நாம் இந்த சபையின் ஊழியங்களை இந்த வருடத்திற்கென்று ஒழுங்காக திட்டமிடுவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். எனவே இந்த வேளையில் நாம் அனைவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலாக திரையில் காணப்படும் பாடலை பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை என்ற பாடலை. காணிக்கா ஜெயிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக அருமையான இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே நாங்கள் வரவும் கர்த்தாவே உம்முடைய ஊழியத்துக்கு என்று கொடுக்கவும் தக்கதான அந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தபடியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களது வாழ்க்கையில் சுவாமி நீர் போதுமானவராக இருக்கிறீர் கர்த்தாவே. எங்களது தேவைகளை நீர் சந்திக்கிறீர் சுவாமி. எங்களது கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்து வருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. குறிப்பாக இந்த வேளையில் சுவாமி இந்த ஒரு பிளட்ஜ் சண்டேயாக நாங்கள் அனுசரிக்கும் பொழுதும் கர்த்தாவே, இந்த பிளட்ஜ் ஃபார்மை நாங்கள் ஃபில்அப் பண்ணி எங்களை நாங்கள் கமிட் பண்ணும் பொழுதும் சுவாமி நீர் எங்களோடு கூட எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உற்சாகமாகவும் உதாரத்துவமாகவும் உமக்கு என்று கொடுக்கறதுக்காக உதவி செய்தலும் நாங்கள் கொடுக்கின்ற இந்த காணிக்கை சுவாமி உம்முடைய ஊழியம் கர்த்தாவே பரவும் கர்த்தாவே. உம்மை அறியாதவர்கள் அனைவர் கர்த்தாவே உம்முடைய உண்மை பற்றி அறிந்து கொள்ளவும் பயன்படுத்த வேண்டுமாறு உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தா இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Wow.
சபையார் நின்றவாறு இருக்கையில் திருமுறை படம் வாசிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 11 வரை. உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 11 வரை. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்திலுள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினாலும் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வாயாக. இது கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஒன்று கூடும்படியாகவும் உம்மை ஆராதிக்கும்படியாகவும் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை முழுவதுமே உம்மை ஆராதிக்கின்ற ஒரு வாழ்க்கை என்பதை அறிந்திருக்கின்றோம். அதே சமயத்தில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி ஓர் இடத்துல ஒரு நேரத்தில் உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் எங்களோடு இடைப்படும்படியாக நீர் வைத்திருக்கிற உம்முடைய ஜீவ வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அடியேனை மன்னித்து மறைத்த ஆண்டவரே, நீர் வெளிப்படும், நீர் பேசும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோம், உட்கொள்ளுகிறோம். உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் பேசும் தேவரீர், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமீன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையில் ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். புதிய வருடம் ஆரம்பித்து 4 நாட்கள் விரைவாக சென்று விட்டது. இப்பொழுது 5வது நாளிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த வருடத்தில் நாம் ஆரம்பத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற தேவ செய்தி தொடர் கர்த்தரின் வல்லமை என்ற தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். த பவர் ஆஃப் காட் என்று சொல்லி, இது லெந்து காலம் ஆரம்பிக்கிற வரைக்கும் நாம் இந்த செய்தி தொடரை நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் கேட்க இருக்கின்றோம். என்ன ஆண்டவருடைய வல்லமையின் காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது, இதில் இன்றைக்கு உடன்படிக்கை, அடுத்ததாக ஆண்டவருடைய நாமத்தில் உள்ள வல்லமை, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற வல்லமை, அவருடைய மகத்துவத்தில் இருக்கிற வல்லமை, அவரிடத்துலேருந்து வருகிற சமாதானத்தில் இருக்கிற வல்லமை, ரட்சிப்பினுடைய வல்லமை, கிருபையினுடைய வல்லமை, ஆறுதலின் வல்லமை, இப்படியாக ஆவியின் வல்லமை என்று நாம் இந்த ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற காரியம் ஆண்டவருடைய உடன்படிக்கையின் வல்லமை என்று. இன்றைக்கு நாம் உடன்படிக்கையின் ஞாயிறை நாம் அனுசரித்து கொண்டு வருகிறோம். உடன்படிக்கை ஞாயிறு ஆரம்பித்ததனுடைய வரலாறு பார்க்கும் பொழுது, ஜான் வெஸ்லி இதனை அந்த வாட்ச் நைட் சர்வீஸில் அவர் இதனை ஆரம்பித்தார், உடன்படிக்கை என்று சொல்லி. ஆனால் அந்த நாட்களிலே உடன்படிக்கை செய்துவிட்டு போகிறது கிடையாது. அந்த உடன்படிக்கைக்கு அக்கௌண்டபிளாக இருக்கிறோமா, நாம் செய்த உடன்படிக்கைக்கு
நாம் கொடுக்குற ப்ராமிஸ்க்கு நாம் உண்மையாக இருக்கிறோமா என்று அவ்வப்பொழுது ஒரு சில சமயங்களில் தினமும் கூட கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருந்தார்கள். அவர்களை பார்த்து பேசும் பொழுது அந்த உடன்படிக்கைக்கு உண்மையாக இருந்தோமா என்று அநேக காரியங்கள் அவர்கள் பேசினார்கள். ஆனால் இன்றைய நாட்களிலே அது போக போக அந்த உடன்படிக்கை ஒரு பாரம்பரியமாக கூட மாறிவிட்டது. அது ஞாயிற்றுக்கிழமை, வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு உடன்படிக்கை ஞாயிறாக நாம் அனுசரித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளாக கூட வந்தாகிவிட்டது. ஆனால் இந்த உடன்படிக்கை ஞாயிறு, இந்த உடன்படிக்கை என்பது என்ன என்பதை நாம் உண்மையாக புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு கட்டாயத்தின் நிமித்தம் இந்த உடன்படிக்கை ஞாயிறை நாம் அனுசரிக்க போவதில்லை. இந்த உடன்படிக்கை ஞாயிறு என்பது இல்லை, அந்த உடன்படிக்கை என்ன என்பதை நாம் உண்மையாக மெய்யாக புரிந்து கொள்ளும் பொழுது இது ஒரு பாரம்பரியமாகாது, இது நமக்குள்ளாக இருக்கிற ஒரு காரியமாகும். இதனை நாம் இந்த நாளிலே உபாகமம் 7வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். உபாகமம் 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த மக்களோடு இருக்கிற உறவு, அந்த இஸ்ரவேல் மக்களோடு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த அந்த இஸ்ரவேல் மக்களோடு இருக்கிற உறவு, இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அதை நிறைவேற்றுகிற காரியத்தை இங்கே பார்க்கலாம். குறிப்பாக இந்த 7வது அதிகாரத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்படுகின்றது. ஒரு சில காரியங்கள் பார்க்கும்பொழுது ஆண்டவர் அவர்களை ஊக்கப்படுத்துகிறார், அவர்களுக்கு எச்சரிக்கையும் கொடுக்கின்றார். இஸ் ஆல்சோ வார்னிங் தெம். ஊக்கப்படுத்துறது மாத்திரமல்ல, எச்சரிக்கையும் கொடுக்கின்றார், வாக்குறுதி கொடுக்கின்றார், அவர்களை நினைவூட்டுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அறிவுரையும் அவர் சொல்லி அந்த காரியங்களை செய்கின்றார். ஏன் இந்த காரியங்களை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, எகிப்திலிருந்து வெளியே வந்த ஒரு சந்ததி, எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் என்ன பண்றார், அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அப்பொழுது வெளியே கொண்டு வரும்போது யாத்ராகமத்தில் பார்க்கும் பொழுது, யாத்ராகமத்தில் அங்கே 20வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையை கொடுக்கின்றார். அந்த கட்டளைகளை அவர்கள் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இவர்கள் வருகிற அந்த வனாந்தர பிரயாணத்தில் இவர்கள் அந்த கட்டளையை மீறினார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், ஆண்டவருடைய அதிகாரத்தை கேள்வி கேட்டார்கள். ஆண்டவர் யாரை அவர்களுக்கு அதிகாரத்தில் வைத்தாரோ, மோசே போன்றவர்களை கேள்வி கேட்டார்கள். இப்பேற்பட்ட ஒரு வணங்கா கழுத்துள்ள இருமாப்புள்ள மக்களாக இருந்ததுனால அவர்கள் அந்த வனாந்திர பிரயாணத்தில் நாம் அறிந்த பிரகாரமாக எல்லோரும் மடிந்து போனார்கள். இப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக போகிறவர்கள் ஒரு புது சந்ததி. பழைய சந்ததியினர் இழந்தார்கள், ஒரு புது சந்ததி இப்போ உள்ள போகிறது. இந்த பழைய சந்ததி இவர்களுக்கு ஆண்டவர் சீனாய் மலையிலே மோசேயின் மூலியமாக அந்த கட்டளையை கொடுத்தார். ஆனால் இப்பொழுது இந்த புது சந்ததி இவர்கள்தான் இப்பொழுது அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக போகிறார்கள். இவர்களுக்கு ஆண்டவர் மீண்டுமாக மோசேயின் மூலியமாக மீண்டுமாக அந்த கட்டளையை அவர்களுக்கு கொடுக்கின்றார். எனவே அதனால தான் உபாகமம், உபதேசம், இல்லாட்டினா ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது டியூட்ரானமி, 2வது முறை, டியூட்டோ என்றால் இரண்டாவது முறை நியாய பிரமாணத்தை, லா கொடுக்கின்ற ஒரு காரியம். எனவே இந்த மக்கள், இவர்கள் ஒரு புது சந்ததி, இவர்கள் அடிமைத்தன வீட்டில் இல்லை, எகிப்தில் இருந்த அடிமைத்தன வீட்டில் இருந்ததான அனுபவம் இவர்களுக்கு கிடையாது. இவர்கள் ஒரு புது சந்ததி. ஆனால் இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக போகிறாங்க. அப்போ அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகும் பொழுது அங்கே இவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இந்த காரியங்களை ஆண்டவர் மீண்டுமாக அவர்களுக்கு அங்கே வலியுறுத்துகிறார். ஆண்டவர் அந்த இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போகிறது போல நானும் நீங்களும் பிரயாணத்தில் இருக்கிறோம். பாவக்கட்டின் இருளில் இருந்து நம்மை மீட்டெடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரலோகத்தின் தேசத்தை நோக்கி நம்மை பிரயாணத்திலே கொண்டு செல்கிறார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு நீங்களும் நானும் போக வேண்டும். ஆனால் இந்த பிரயாணமானது சாதாரண பிரயாணம் அல்ல. இந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து
அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு 40 நாள்ல கூட போயிடலாம். ஆனால் 40 வருடங்கள் இவர்கள் சென்றார்கள். இவர்களுடைய வாழ்க்கை பிரயாணம் இல்ல இவர்களுடைய வனாந்தர பிரயாணம், the wilderness journey, பயங்கரமான ஒரு காரியம். அநேகர் மடிந்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக அவர்களால் போக முடியல. இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு வனாந்தர பிரயாணத்தில் தான் இந்த உலகத்தில் போய்கொண்டு இருக்கின்றோம். நம்ம நினைத்து கொள்ளலாம் நமக்கெல்லாம் சுகபோகமாக இருக்கின்றது என்று. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இது ஒரு வனாந்தர பிரயாணம். We are going through a wilderness journey. அநேக சமயத்தில் நினைக்கிறது, எனக்கு ஒரு கஷ்டம், எனக்கு ஒரு துன்பம், எனக்கு ஒரு துயரம் வந்தால்தான் எனக்கு wilderness, அப்போ தான் வனாந்திரம் இல்லை. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வாழ்கிற இந்த பிரயாணமே ஒரு வனாந்தர பிரயாணம். ஆனால் இந்த வனாந்தர பிரயாணத்தில் நீங்களும் நானும் தனியாக போகலை. அந்த இஸ்ரேல் மக்கள் அந்த வனாந்தர பிரயாணத்தில் அவர்கள் தனியாக போல, ஆண்டவர் அவர்களுக்கு மோசையை கொடுத்திருந்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னம் இருந்தது. மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்து வழி நடத்தினது. அப்படியாக நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னம் உண்டு. அவருடைய மாறாத பிரசனம், உண்மையான பிரசனம், ஆண்டவருடைய பிரசனம் நம்மோடு இருந்து வழி நடத்துகிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெறுகிறதா, ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை இழந்து போகிறதா, அது நம்முடைய கையில் இருக்கு. The presence of the Lord is always with us. He is leading us in this wilderness journey. It is with us whether to stay in His presence in this wilderness journey and to enter the promised land, or to go the way we want, to live the way we want and lose that promised land. So this is what we need to always remember throughout the scriptures. இங்க உபாகமம் 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த மக்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம், அந்த உடன்படிக்கையை அவர் கொடுக்கின்றார். 5, 6, 7வது வசனத்தில், 7வது அதிகாரத்தில் அவர்களுக்கு சொல்லுகின்ற காரியம் என்னென்றால், நீங்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை என்றால், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஆண்டவர் ஒருவரையே நீங்கள் ஆராதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கான காரணத்தையும் கொடுக்கிறார். ஏன் இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லணும் அப்படின்னா, அங்கே உள்ள போகும் பொழுது அங்கே விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் அநேகர் உண்டு, ஐடல் வர்ஷிப்பர்ஸ். அவர்களுக்கு மெய்யான தேவன் யார் என்று தெரியாது. இவர்கள் விழுந்து விடக்கூடாது. அப்படி விழுந்தால் தேவ கோபாக்கினைக்கு இவர்கள் பாத்திரர்கள் ஆவார்கள் என்று எச்சரிக்கின்றார். இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற 2 எச்சரிக்கை, ஒன்று விழக்கூடாது, அந்நிய தேவர்களை வணங்கக்கூடாது. இன்னொரு காரியம் அங்கே பார்க்கும் பொழுது, எந்த விதத்திலும் அவர்களோடு திருமணம் கூட செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் இவர்களை ஆண்டவரை விட்டு வெளியே அழைத்து கொண்டு போய்விடுவார்கள். Do not intermarry with them. That is the warning that the Lord is saying, because they will take them out of the Lord. And that is what happened. அது வேதத்தில் நாம் பார்க்கும்போது இவர்கள் செய்த அந்த தவறான காரியம், அந்த மக்களை அவர்களோடு கூட இணைந்து விட்டார்கள். கலப்பு திருமணங்கள் ஆனதுனால அங்க நடந்தது என்ன என்றால், ஆண்டவரை விட்டு விலகி இவர்கள் போனார்கள். ஆண்டவர் கொடுக்கின்ற எச்சரிக்கைகள் அநேக சமயத்தில் அந்த இஸ்ரவேல் மக்களை போல நாம கூட ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். நிறைய நம்ம வாக்குவாதங்கள் செய்கிறோம். ஆண்டவருடைய காரியங்கள் சொல்லும்போது நிறைய வாக்குவாதங்கள். ஆனால் உலகத்தின் காரியம் வரும் பொழுது வாக்குவாதம் செய்யறதில்லை. We argue when it comes from the Bible. But when the world says, we do not argue, we just try to accept it and live as it is. ஆனால் ஆண்டவர் இடத்திலிருந்து வருகிற காரியங்கள், குறிப்பாக எச்சரிக்கைகள், வார்னிங்ஸ் இது வரும்போது ஆர்கியூ பண்றோம். இதுதான் ஆண்டவர் சொன்னாரா, இப்படி தான் சொன்னாரா, இதுதான் இதுக்கு அர்த்தமா? நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கின்றது. இங்கே 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு எச்சரிக்கை மாத்திரமல்ல,
அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார், அவர்களை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார் அவருடைய உடன்படிக்கைக்கு. இந்த இஸ்ரேல் மக்கள் விசேஷித்தமானவர்கள். ஆமா, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களிலும் எந்த ஒரு கூட்டத்தின் மக்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். காரணம், இவர்கள் பெரியவர்கள் அல்ல, எண்ணிக்கையில பெரியவர்கள் அல்ல, பலவான்கள் அல்ல. ஆனால் ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்ட காரியம் 7வது அதிகாரம் உபாகமம் 7:6 சொல்லப்படுகிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நீ தெரிந்து கொள்ளல. It is not that you chose God, but God has chosen you. ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நமக்கும் இந்த வார்த்தை உண்மை. நம்ம அநேக சமயத்தில் நம்ம நினைத்துக் கொள்வது நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன் என்று. இல்லை, ஆண்டவர் தம்முடைய மிகுந்த கிருபையினால உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். இந்த ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுதும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டவர், தெரிந்து கொண்ட ஆண்டவர், இந்த இஸ்ரவேல் மக்களோடு உடன்படிக்கை செய்திருந்தார். The Lord has already made a covenant with these Israelites. ஆரம்பத்திலே ஆண்டவர் இந்த உடன்படிக்கையை அவர் செய்திருந்தார். நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்குமானதில்லை, போன வருடம் ஆரம்பத்தில் உடன்படிக்கைகளை குறித்து நம்ம பார்த்தோம். உடன்படிக்கைகளை குறித்து பார்க்கும் பொழுது அங்க ஆண்டவர் நோவாவோடு செய்த உடன்படிக்கை, ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, மோசேயோடு செய்த உடன்படிக்கை, தாவீதோடு செய்த உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் அந்த உடன்படிக்கைகளை நாம் பார்த்து வந்தோம். நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் உடன்படிக்கை செய்ய வேண்டும்? Why should the Lord make covenants? ஏன் ஆண்டவர் உடன்படிக்கை செய்ய வேண்டும்? அதற்கான காரணம் இங்கே சொல்லப்படுகின்றது. உபாகமம் 7வது அதிகாரம் 8வது வசனத்தில், கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும். Why the Lord made covenant with his people? It is because the Lord loves you. ஏன் ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார்? நாம நல்லவங்க, நம்ம பரிசுத்தவான்க இல்லை, அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம், அவர் அந்த இஸ்ரவேல் மக்கள் மீது வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தம் அவர் உடன்படிக்கை செய்கின்றார். அப்பொழுது இந்த ஆண்டவர் அன்பின் நிமித்தம் உடன்படிக்கை செய்யும் பொழுது, உடன்படிக்கை செய்கின்ற ஆண்டவர் அவர்கள் மீது திணிக்கல. He didn't force it on them. ஆனா அவர்களுக்கு சொல்லுகிறார், இந்த உடன்படிக்கையை நீங்க என்ன பண்ணுங்க, கை கொள்ளுங்க. காரணம், நான் உங்களுடைய முன்னோர்களிடத்துல நான் செய்தது, அந்த உடன்படிக்கையை உங்களை கொண்டு நான் நிறைவேற்ற போகிறேன். இந்த உடன்படிக்கை இருவருமே நாம் சேர்ந்து செய்கிற ஒரு காரியம். நீங்க என்னுடைய பிள்ளைகள், உங்களை என்னுடைய மிகுந்த அன்பிலே நான் தெரிந்து கொண்டேன், ஆனால உங்களோடு நான் உடன்படிக்கை செய்கிறேன். The Lord is saying that He loves you and me. And He is saying, that's why I made a covenant with you. ஆண்டவருடைய அன்பு இல்லைன்னா உடன்படிக்கை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் தம்முடைய மிகுந்த அன்பின் நிமித்தம் இங்கே அவர் உடன்படிக்கை செய்கிறார். ஆனால் நமக்கு தெரியும், இந்த உடன்படிக்கைக்கு இந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் உண்மையாகவே இல்லை. இவர்களுடைய முற்பிதாக்களும் சரி, இவர்களும் சரி, இவர்களுக்கு பின்னாக வருகிற சந்ததியாரும் சரி, அவர்கள் ஆண்டவருடைய இந்த உடன்படிக்கைக்கு இவர்கள் உண்மையாகவே இல்லை. காரணம் என்னென்றால், இந்த உடன்படிக்கையினுடைய முக்கியத்துவத்தை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவருடைய உடன்படிக்கையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டால் இந்த உடன்படிக்கைக்கு நாம் நம்மை அர்ப்பணித்தவர்களாக இருப்போம்.
ஆண்டவர் தம்முடைய மிகுந்த அன்பிலே அவர் ஏற்படுத்தின உடன்படிக்கை என்பதை அவர்கள் அறியாமல் போனார்கள். இவர்களுக்கு இருந்தது இருமாப்பு இல்ல, எங்களை தெரிந்து கொண்டார், நாங்க தான் சிறந்தவங்க, தங்களை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் உடன்படிக்கை செய்த ஆண்டவரை இவர்கள் மறந்து போனார்கள். இவர்களுக்கு ஆண்டவர் முக்கியமாக இல்லை. இவர்களுக்கு எது முக்கியமானது என்றால் இந்த நியாய பிரமாணத்தை கடைபிடித்தால் போதும். இந்த இஸ்ரேல் மக்களுக்கு என்னன்னா, it is not that God is important or the love of God is important. All that is more important is keeping the law or doing the law, observing the law. This is what is more important. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நியாய பிரமாணங்கள் நான் உனக்கு கொடுத்த காரியம் என்னென்றால் நீ எப்படி வாழணும்ன்றதுக்காக தான். இந்த நியாய பிரமாணத்தினால உன்னை மீட்டு கொள்ள முடியாது. நீ ஒரு தேசத்துக்குள்ளாக போகிறாய், அங்க பயங்கரமான மக்கள் இருக்கிறாங்க, அங்க போகும் பொழுது அவர்களோடு நீ கலந்து கொள்ளக்கூடாது, அவர்களோடு இருக்கும் பொழுதும் நீ என்னோட பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இவர்களுக்கு அந்த கட்டளைகளை கொடுக்கின்றார். ஆனால் இவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த கட்டளைகளை கடவுளாக்கி விட்டார்கள், ஆண்டவரை மறந்து போனார்கள், அவருடைய அன்பை மறந்து போனார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக சமயத்தில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை மறந்து விடுகிறோம். ஒரு சில சமயங்களில் அந்த முக்கியத்துவம், அந்த முக்கியமானவர் யார் என்றால் ஆண்டவர் என்பதை கூட மறந்து போயிடும். நம்ம மற்ற காரியங்களை செய்து கொண்டு அவைகளிலே அதிக கவனம் வைக்கிறதுனால நாம் என்ன பண்ணுகிறோம், மறந்து விட்டு இதெல்லாம் செஞ்சா, if I keep doing all these things, I am fulfilling. So what happens is, what the things I am doing, it becomes my idol. நான் செய்கிற காரியம் எனக்கு விக்கிரகமாகி விடுகிறது. ஆண்டவரை நாம் மறந்து விடுகிறோம். ஆண்டவர் இந்த மக்களுக்கு சொல்லுகிற காரியம், நான் உங்களை மிகுந்த அன்பிலே உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் நம்ம இடத்துலையும் சொல்லுகிற காரியம் அதான். அவர் நம்மை தெரிந்ததுக்கான காரணம் என்ன என்றால், அவருடைய அன்பின் நிமித்தம் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பானது மாறாததாக இருக்கிறது. அவருடைய அன்பானது உண்மையுள்ளதாக இருக்கிறது. அதான் பிரதான கட்டளை என்ன, அவர் மீது அன்பு செலுத்தணும், மற்றவர்கள் மீதும் அன்பு செலுத்தணும். இல்லை, லவ் தி லார்ட், லவ் ஒன் another. இதுதான் பிரதான கட்டளை. ஆனால் இதனை நாம் மறந்துவிட்டு செய்கின்ற காரியங்களை நாம் விக்கிரகங்கள் ஆக்கிவிட்டு அவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறோம். ஆண்டவரை மறந்து போகிறோம். ஆண்டவர் தம்முடைய மிகுந்த அன்பிலே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அந்த அன்பின் நிமித்தம் அவர் உடன்படிக்கையும் செய்கின்றார். ஆண்டவர் செய்கின்ற உடன்படிக்கைக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகின்றார். ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். ஆண்டவர் செய்கிற உடன்படிக்கைக்கு, வாக்கு தத்தங்களுக்கு அவர் உண்மை உள்ளவர். உபாகமம் 7வது அதிகாரம் 8வது வசனத்தில், உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும். I read it in English. It is because the Lord loves you and he is keeping the oath that he swore to your fathers. Oath, ஆணை என்றால் என்ன? What is the difference between a promise and an oath? வாக்குத்தத்தத்துக்கும் ஆணைக்கும் என்ன வித்தியாசம்? வாக்குத்தத்தம் என்பது நம்ம ப்ராமிஸ் பண்ணிக்கிறோம்ல, சொல்கிறோம் இது செய்வோம் இது செய்வோம். ஆனால் அந்த ஆணை, அந்த ஓத் என்னென்றால், அதனை நான் உறுதிப்படுத்துகிறேன், நான் செய்த வாக்குத்தத்தத்தை நான் உறுதிப்படுத்துகிறேன். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், நோவாவுடைய நாட்கள், அங்கே பெரிய அழிவு ஏற்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார், இனி ஜலத்தினால என்ன பண்ண மாட்டேன், உலகத்தை அழிக்க மாட்டேன். இது ப்ராமிஸ். ஓத்
அதை எப்படி அதை நிரூபித்தார் என்றால், உறுதிப்படுத்தினார் என்றால், ஒரு வானவில்லை அவர்களுக்கு ஏற்படுத்தினார். ஸோ நம்முடைய ஆண்டவர் வெறும் வாக்கு கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல. நமக்கு ப்ராமிஸ் கொடுத்துட்டு அடுத்த நிமிஷமே கூட என்ன பண்ணுவோம், ப்ராமிஸை மறந்துடுவோம், நான் ப்ராமிஸை செய்யலன்னு கூட சொல்லுவோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கின்றார், அந்த வாக்கு தத்தத்தை ஆணையினால உறுதியும் படுத்துகின்ற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். இங்கே 9வது வசனம் உபாகமம் 7:9, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். இந்த ஆண்டவர் அன்பிலே இவர் உடன்படிக்கை செய்கிறார். இந்த ஆண்டவர் தன்னுடைய உடன்படிக்கைக்கு எப்பொழுதும் இவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று. இந்த இடத்துல ஆண்டவருடைய தன்மையை அவர் மீண்டுமாக அவர் வெளிப்படுத்துகிறார். 2 முக்கியமான காரியங்கள் இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டும். நாம் பார்க்க வேண்டிய காரியங்கள் ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய உடன்படிக்கை. எபிரேய மொழியில் இந்த உடன்படிக்கை என்பதற்கு பெரித் என்ற ஒரு வார்த்தை. அன்பு அதில் சொல்லப்படுகின்ற, அதே இடத்துல சொல்லப்படுகின்ற இந்த அன்பு என்ற வார்த்தை ஹெசத். ஹெசத் என்ற வார்த்தைக்கு புதிய ஏற்பாடில் இல்லை கிரேக்க மொழியில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அகாப்பே என்கிற அன்பு, சாக்ரிஃபிஷியல், தெய்வீக அன்பு இல்லை. ஆண்டவர் சும்மா ஏதோ அன்பு காட்டுகிறவர் அல்ல. அந்த இடத்துல ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ். ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ்னா எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அந்த அன்பு மாறாது. இந்த அன்பு உண்மையான ஒரு அன்பு, இது நிலையான ஒரு அன்பு, மாறாத அன்பு, உறுதியான அன்பு. இதுதான் ஆண்டவருடைய அன்பு. சும்மா வாயில சொல்லுகிற ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்பேற்பட்ட ஒரு அன்பு அல்ல. இந்த ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த ஆண்டவர் தன்னுடைய அன்பை உடன்படிக்கையிலே வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய மக்களிடத்தில் செய்கின்ற உடன்படிக்கையிலே வெளிப்படுத்துகிறார், வாக்குறுதிகளிலே வெளிப்படுத்துகிறார். இந்த ஆண்டவர் தம்முடைய அன்பை சிலுவையிலே முழுமையாக வெளிப்படுத்தினார். The Lord proved his hesed love, the agape love on the cross for you and for me. இவர் வாக்கு மாறாதவர், இவர் உண்மையுள்ளவர். ஆண்டவர் நம்ம இடத்துல அவர் செய்கிற உடன்படிக்கை என்னென்றால், இதுக்கு நிபந்தனை உண்டு. The covenant is conditional. ஆண்டவர் ஏற்படுத்துகிற உடன்படிக்கை. உபாகமம் 7:10, தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதில் அளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். அப்படின்னா இந்த உடன்படிக்கையை நீ கை கொள்ளாவிட்டால், ஆண்டவர் அன்புள்ளவர் தான், கிருபை உள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான். அதே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, இந்த அன்பினாலே உன்னோடு நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன், இந்த உடன்படிக்கை எல்லா சூழ்நிலையிலும் நான் உண்மையாக இருப்பேன். அதே மாதிரி நீயும் என்ன பண்ணணும், என்னுடைய அன்பிலே நிலைத்திரு. ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திராவிட்டால் நாம் யார் என்றால் ஆண்டவரை பகைக்கிறவர்கள். 7:10 தம்மை பகைக்கிறவர்கள், தம்மை பகைக்கிறவனுக்கு, ஆண்டவரை பகைக்கிறவர்கள் அவருடைய அன்பை துச்சமாக எண்ணினோம் என்றார். இதுதான் அந்த இஸ்ரவேல் மக்கள் செய்த ஒரு பெரிய தவறு. இந்த உடன்படிக்கையினுடைய முக்கியத்துவத்தை இவர்கள் புரிந்து கொள்ளாததனுடைய காரணம் என்னென்றால், ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேக காரியங்கள் நாம் செய்கிறோம், ஆனால் ஆண்டவருடைய அன்பை எப்படியாக புரிந்திருக்கிறோம், எப்படியாக அனுபவித்திருக்கின்றோம்? ஆண்டவருடைய அன்பானது மகத்துவமானது. இங்கே சொல்லப்படுகின்ற காரியம் விரைவாக நடக்குமா? அவர் சொல்லுகிறார்,
தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல். இந்த வசனத்தை நான் படிக்கும்போதெல்லாம் எனக்கு இந்த ஒரு கேள்வி வரும். தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதில் அளிப்பார். இன்றைக்கு உலகத்தில் எடுத்தீங்கன்னா, இல்லை மனித வரலாற்றில் எடுத்தீங்கன்னா, ஆண்டவரை பகைத்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆண்டவரை மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளை பகைக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செழிப்பாக இருக்கிறார்களே, சுகித்திருக்கிறார்களே, சுவிட்சமாய் இருக்கிறார்களே. ஆண்டவரே, நீங்க சொல்றீங்க பகைக்கிறவர்களுக்கு இப்படி நடக்கும், உடனடியாக செய்வேன்ட்டு. ஆனால் நாங்கள் பார்க்கறது அப்படி இல்லையே. நாங்கள் வாசிக்கிறோம், ஆனால் நாங்கள் காண்கிறதோ வித்தியாசமாக காண்கின்றோமே. நாம் பார்ப்பது உண்மைதான். What we are seeing is true, but it is half true, or even I will say just a 10% true. காரணம், இங்கே இருக்கும்போது செழிப்பாக சுவட்சமாக இருந்தால் போதுமா? இங்கே இருக்கும்போது செழிப்பு போதுமா? இவர்கள் ஆண்டவரை பகைக்கிறவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளை பகைக்கிறவர்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை பகைக்கிறவர்கள். இவர்கள் சுவிட்சமாக இருந்தாலும் அந்த சுவிட்சத்தை காத்துக்கொள்வதற்காக அவர்கள் போராட வேண்டியதாக இருக்கின்றது. இந்த உலகத்திலேயே அதுவே அவர்களுக்கு பாடாக மாறுகிறது. The prosperity has become a burden for them which they didn't realize. ஆனால் தான் நாம, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம, உலகத்தின் பிரகாரமான சுவிட்சத்தை நாடுவோமே ஆனால் அது நமக்கு பாரம். When we go after worldly treasures and when we put our heart in it, it will become a burden and slowly it will enslave you. நம்மளை அப்படியே அடிமைத்தனம் படுத்துறோம். அடிமைத்தனம் படுத்திட்ட பிற்பாடு அதில் தான் விழுந்து கிடப்போம். நாம் அவர்களை பார்த்து நாம் கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனால் பிற்பாடு வருகிற மரணத்துக்கு பிற்பாடு, இந்த உலகத்தில் கண்களை மூடிட்ட பிற்பாடு நடைபெறுகிற ஒரு காரியம், அது முக்கியமான காரியம். அதனை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த ஆண்டவர் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தங்களுக்கு உண்மை உள்ளவர். இந்த ஆண்டவர் நம்மிடத்துல வாக்கு தத்தத்துக்கு உண்மையாய் இருக்கும்படியே அவர் விருப்பப்படுகின்றார், அவர் எதிர்பார்க்கின்றார். இந்த உடன்படிக்கை என்பது இரு தரப்பினருக்குள்ளே ஏற்படுகிற ஒரு ஒப்பந்தம் என்று சொல்லலாம். இந்த ஒப்பந்தத்தில் இரு தரப்பினருக்கும் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. In a covenant or in an agreement between two parties, both of them they are responsible. இருவருக்கும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்ற ஒரு காரியம் உண்டு. ஆண்டவர் இந்த மக்கள் இடத்துல இல்லை நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது என்ன என்றால் கீழ்ப்படிதல். All that the Lord is expecting from you and me is obedience. And how this obedience should come? இந்த கீழ்ப்படிதல் எப்படி வரணும்? பயந்து போய் நான் ஆண்டவருக்கு உண்மையா இல்லைன்னா ஆண்டவர் என் கண்ணை குத்திடுவார், நான் ஆண்டவருக்கு உண்மையா இல்லைன்னா என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் போயிடும், ஐயோ அதுக்காக நான் பயந்து என்ன பண்ணுறேன், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன். இல்லை, அப்படி இல்லை. அவர் நம் மீது தம்முடைய அன்பின் நிமித்தம், மிகுந்த அன்பினாலே அவர் நம் மீது அவர் இந்த வாக்குத்தத்தங்களை செய்கிறாரே, நாமும் அன்பிலே அந்த உறவிலே இருக்க அழைக்கப்படுகின்றோம். உபாகமம் 7:12 இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையும் உனக்காக காத்து. உடன்படிக்கை, நாம உடன்படிக்கை செய்கிறோமா? Are we doing any covenant? ஏதாவது ப்ராமிஸ் பண்ணுறோமா? எங்கேயாவது மேரேஜ் இல்லை, வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் திருமணத்தில், வாழ்விலும் தாழ்விலும், அப்புறம் திருமணமானவங்க சொல்லுங்க, சுகத்திலும் சுகவீனத்திலும் எல்லாத்திலும் மரணம் வரைக்கும் என்ன பண்ணுவோம்?
உண்மையாக இருப்போம். நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தம், நாம் உண்மையாக இருக்க ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்கிறார். மனிதர்கள் இடத்துல கொடுக்குற உடன்படிக்கையில் நான் உண்மை இருந்தால் இல்லை பரவாயில்ல, அப்படி கிடையாது. இங்கே நாம் உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். கணவன் மனைவி அந்த உறவில் ஒருவர் ஒருவர் உண்மையாக இருக்கும் பொழுது இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஆண்டவர் மகிமைப்படும். ஏன் இந்த உறவில் நாம் உண்மையாக இருக்கிறோம் என்றால், ஒருவர் மீது ஒருவர் பாராட்டுகிற அன்பு. இட் இஸ் பிகாஸ் அவுட் ஆஃப் த லவ், அவுட் ஆஃப் அவர் லவ் டுவர்ட்ஸ் ஒன் another. இல்லை, திருமண வாழ்க்கையில் போராட்டமே இல்லைன்னு கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தில் விழுந்து விடக்கூடாது. அந்த போராட்டத்தில் ரொம்ப சுலபமான காரியம் என்ன என்றால், ஆதாமை போல தான், நான் நல்லவன் ஆண்டவரே, இவ தான் என்ன பண்ணா, அந்த கனியை என்கிட்ட கொடுத்துட்டான். இல்லை, ஆல்வேஸ் வாட் வி டூ இஸ் வி பாஸ் த பிளேம் ஆன் அதர்ஸ். ஆனால் நம்மகிட்ட இருக்கிற குறைய, ஸோ திருமண வாழ்க்கையிலும் கணவன் மனைவி நம்ம இடத்துல இருக்கிற குறையை பார்க்க வேண்டும். மற்றவர்களுடைய குறையை பார்ப்பதை காட்டிலும் நம்ம இடத்துல இருக்கிற குறையை பார்த்து திரித்து கொள்ளும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்களும் நானும் செய்கிற உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். அதை வலியுறுத்துகிற ஆண்டவராமாக அவர் இருக்கின்றார். 7வது அதிகாரம் 13வது வசனத்தில் உன்மேல் அன்பு வைத்து, நன்றாக பாருங்க, கவனிங்க. in Deuteronomy chapter 7 verse 13, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை கொடுப்பேன், உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணும்போது, ப்ராமிஸ் பண்ணும்போது, ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணும்போது என்னென்ன காரியங்கள் சொன்னார் ஞாபகம் இருக்கா? 1 வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர். ஆண்டவர் முதல் வாக்குத்தத்தம் என்ன கொடுத்தாரு அவங்களுக்கு? பிள்ளைகள், இல்லை, டிசெண்டன்ஸ். அடுத்தது நிலம், லேண்ட். 3வது உங்களை ஆசீர்வாதமாக வைப்பேன். I'll keep you a blessing. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்தார். இப்பொழுது இந்த இடத்துல 7வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஆசீர்வாதத்தை முதல்ல கொண்டு வரல. அங்கே சொல்லும்போது ஆண்டவர்னா உன்மேல் அன்பு வைத்து, he brings his love first. ஆண்டவர் தம்முடைய அன்பை முதலாவதாக கொண்டு வருகிறார். இந்த அன்பு முதலாவதாக இருக்கும் பொழுதுதான் அங்கே உடன்படிக்கை வருகிறது, ஆசீர்வாதம் எல்லாமே வருகிறது. இந்த அன்பானது அங்கே இல்லாமற் போனால், கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, உடன் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, திருச்சபையில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, இந்த அன்பானது மாறி போனால் நம்ம வாக்கு தத்துவத்துக்கு ப்ராமிஸ்க்கு உண்மையாக இருக்க மாட்டோம். இந்த அன்பானது உண்மையுள்ளதாக இருக்கின்றது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மகனே மகளே, இந்த அன்பின் நிமித்தம், மிகுந்த அன்பின் நிமித்தம் உன்னிடத்துல நான் உடன்படிக்கை செய்கிறேன். நீ என்ன பண்ணு, அந்த அன்பின் நிமித்தம் என்னோடு இரு. நீ என்னிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவர் அதனை மீண்டுமாக அவர் வலியுறுத்துகிற ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது தன்னை போல ஒரு தெய்வீக அன்பு, சுயநலமற்ற ஒரு அன்பு. இந்த அன்பினை அவர் எதிர்பார்க்கிறார். இந்த அன்பினை அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு காட்டினார். ஆனாலும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இந்த அன்பினை சிலுவையிலே தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக உங்களுக்கும் எனக்கும் காட்டியிருக்கிறார். எப்படியாக நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம்?
எப்படியாக இதனை ஏற்றுக்கொள்ள நீங்களும் நானும் ஆயத்தமாயிருக்கோம். ஆண்டவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்போம். நாம் செய்கிற உடன்படிக்கைக்கும் இன்றைக்கு நீங்கள் செய்த உடன்படிக்கைக்கும் உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்கள். அப்பொழுது இந்த ஆண்டவருடைய உடன்படிக்கையினுடைய அன்பை மாத்திரமல்ல, அது எவ்வளவு வல்லமை உள்ளது, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதையும் காண்போம். ஆண்டவருடைய வல்லமையை பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இடத்துல அன்பு செலுத்துவது போல ஒருவர் இடத்துல ஒருவர் அன்பு செலுத்துவோம். ஒருவரை ஒருவர் அவர்களை குற்றப்படுத்தாமல், துக்கப்படுத்தாமல், அவர்களுடைய குறைகளோடு அவர்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நன்கு தெரியும் இந்த இஸ்ரேல் மக்கள் உண்மையாக இருக்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு நன்கு தெரியும் நானும் நீங்களும் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க மாட்டோம் தெரியும். ஆனாலும் நமக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தில் புதிய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது அவருடைய அன்பை ருசி பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த திருவிருந்தில் பங்கு கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்காக செய்த காரியம், உடன்படிக்கையை நிறைவேற்றின காரியம், அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை, இவைகளை நினைவு கூர்ந்து நன்றி அறிதலோடு பங்கு கொள்கிறோம். ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய வல்லமைக்கு குறைவில்லை. அவருடைய உடன்படிக்கை உண்மையுள்ளது. நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது? நம்முடைய உடன்படிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தேவரீர் நீர் உடன்படிக்கை செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஆமாம் ஆண்டவரே, ஆனாலும் நீர் ஒன்றுமில்லாத தூசிகளாகிய எங்கள் மீது நீர் பாராட்டுகிற உம்முடைய உண்மையான மெய்யான தூய தியாக அன்பு, இதிலே நீர் எங்கள் மீது பாராட்டுகிற உம்முடைய உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையில் ஆண்டவரே உம்முடைய அன்பு மாத்திரமல்ல, இந்த உடன்படிக்கை வல்லமை உள்ளது. இந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நாங்கள் நிற்கும் பொழுது எங்களுக்கு விரோதமாக நிற்பவன் யார்? உம்முடைய உடன்படிக்கையிலே உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக நாங்கள் நிற்கும் பொழுது ஆண்டவரே, இந்த உலகமோ இந்த உலகத்தின் காரியங்களோ எங்களை அழிக்க முடியாது. நாங்கள் பலவீனர்கள், தவறு செய்கிறவர்கள், இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில சமயங்களில் துணிந்து தவறு செய்கிறவர்கள். அப்பேற்பட்ட எங்கள் இடத்திலும் நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நாங்களும் ஒருவருடைய ஒருவர் தவறை மன்னிக்கவும் அவைகளை பெரிதுபடுத்தாமல் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் அனுசரித்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற அந்த உடன்படிக்கையின் அன்பிலே நாங்கள் யாவரும் ஒன்றாக ஓர் குடும்பமாக ஜீவித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையில் நம்மை திருவிருந்துக்கென்று ஆயத்தப்படுத்தும்படி நம் அனைவரும் எழுந்து நின்று திரையில் காணப்படும் பாடலை ஆயத்த பாடலாக நாம் பாடுவோம். அப்பொழுது இரண்டாவது காணிக்கை எடுக்கப்படும். இது முடிந்த இரண்டாவது காணிக்கை கொடுத்த பின்பு ஏற்கனவே அறிவித்தது போல் இந்த உடன்படிக்கை படிவத்தை நீங்கள் முன்பாக வந்து அந்த எல்லோ பாக்ஸில் போட விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். Thank you.
உடன்படிக்கையின் ஆண்டவர் நல்லநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் திருவிருந்து ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்னும் கூட நம்மோடு கூட ஒரு சில குடும்பங்கள் புதிதாக முதல் முறையாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். சகோதரர் ஜேம்ஸ் ராஜேஷ் அவர்களுடைய தகப்பனார் ஐயா ஜேம்ஸ் அவர்களும் அவங்களுடைய சிஸ்டர் ஷர்மிளா, அவங்க பிரதர்-இன்-லா ஜெரோம், பிள்ளைகள் ஜெஷுன் அண்ட் ஜெரோஷா வந்திருக்கிறார்கள். இந்தியாவிலேருந்து விசிட்டிங்காக வந்திருக்கிறாங்க. உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். சகோதரர் நெல்சனுடைய துணைவியார் கிறிஸ்டினா, அவங்களுடைய சிஸ்டர் பேம்பி வந்திருக்கிறாங்க. உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். வெல்கம் யூ. சிஸ்டர் ஸ்னேகாவுடைய பிரதர் ஸ்பர்ஜனும் அவங்களுடைய மிஸ்ஸஸ் ஸ்வேதாவும் வந்திருக்கிறாங்க. உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். மற்றபடியாக சகோதரி சுஜா, பிள்ளைகள் மேகா, தூல்யா வந்திருக்கிறாங்க. உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். சிட்னிலேருந்து விசிட்டிங்காக ஆஷாவும் ஜான் வந்திருக்கிறாங்க. உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆராதனையிலையும் நமக்கு ஐக்கியத்திலையும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சில அறிவிப்புகளை பார்ப்போம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுடைய ஓரியன்டேஷனும் பெற்றோர்களுக்கு பேரண்ட்ஸ் டயலாகும் நடைபெறும். உணவு ஐக்கியத்திற்கு பின்பதாக சாங்சுரியில் வைத்து பெற்றோர்களுடைய டயலாகும் பிள்ளைகளுடைய ஓரியன்டேஷன் வந்து கிங் டேவிட் கான்ஃபரன்ஸ் ரூமில் வைத்து நடைபெறும். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பலைன்னா இந்த வருஷத்துலேருந்து தயவுசெய்து அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். 16 வயதுக்கு கீழே உள்ள எல்லா பிள்ளைகளும் வந்து சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் தேவையானால் நமது சண்டே ஸ்கூல் சூப்பரண்டன்ட் சகோதரர் டேனி ஜாய்சனை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே போல் அதே நாளில் நம்முடைய வாலிபர் ஊழியத்திற்குடைய பேரண்ட்ஸ் டயலாகும் ஓரியன்டேஷனும் அதே நாளில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 12:30க்கு கிங் சாலமன் ரூமில் வைத்து நடைபெறும். இதை குறித்து மேலும் விவரங்கள் தேவையானால் நம்முடைய வாலிபர் ஊழிய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் ஜான் இடத்துல நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நமது சபையினுடைய முதல் திருச்சபை மாநாடு வருகிற 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12 மணிக்கு நமக்கு இதே சாங்சுரியில் வைத்து நடைபெறும். இந்த வருஷத்திற்கான திட்டங்கள் நம்முடைய மினிஸ்ட்ரி பிளான்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து மக்களுக்கு ஆண்டவருக்கு முன்பாக சமர்ப்பிக்க இருக்கிறோம். ஆகவே நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாகவும் குறிப்பிட்ட நாட்களை எந்த நாளில் நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படிங்கிற நாட்கள்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கடந்த சில வாரங்களுடைய காணிக்கை விவரங்களை நம்ம பார்ப்போம். பாஸ்டர் சார்ல்ஸ், மன்னிக்கவும், பாஸ்டர் சார்ல்ஸ் நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிறதுனால மிஸ் பண்ணிட்டேன். பாஸ்டர் சார்ல்ஸ் வந்து நமக்கு நம்ம இத்தனை வருடங்களாக நமக்கு வந்து ஒரு பாஸ்டர் தான் இருப்பாங்க. நமக்கு இந்த வருஷத்துலேருந்து ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் நமக்கு மாநாட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. பாஸ்டர் சார்ல்ஸும் அவருடைய துணைவியாரும் நம்ம தொடர்ந்து நம்மோடு கூட ஊழியங்களில் ஈடுபடுவார்கள். அவர்களை நீங்கள் வரவேற்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஊழியங்களில் தொடர்ந்து அவருக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நாம் எழுந்து நின்று இந்த மாதத்துக்கான மனப்பாட வசனத்தை வாசித்து ஜெபித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இது ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். நாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நாம் ஜெபம் செய்வோம். உடன்படிக்கையின் ஆண்டவராகிய தேவரீர், எங்கள் மீது நீர் தொடர்ந்து பாராட்டுகிற உம்முடைய மாசில்லாத உண்மையான தூய அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பிலே எங்களை நீர் நிரப்பியிருக்கின்றீர். உம்முடைய அன்பை நாங்கள் ருசித்து இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஏற்படுத்தின உடன்படிக்கைக்கு நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர். உம்முடைய உடன்படிக்கை வல்லமை உள்ளது, அது மாறாதது. தேவரீர், இதை நாங்கள் உணர்ந்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மோடு உம்முடைய பிள்ளைகளோடு திருச்சபையோடு நாங்கள் ஏற்படுத்துகின்ற உடன்படிக்கைகளுக்கு
நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்து உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்த எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் தொடர்ந்து இருந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் எங்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென்.